நீங்க உங்க போனோட கேமராவை பயன்படுத்தி போட்டோ எடுக்கும் போதும் சரி, ஆப்ஸ் வழியா ஒரு போட்டோ எடுக்கும் போதும் சரி, ரெண்டு விஷயங்களை நீங்க கவனிச்சீங்களா? நான் கவனிச்சேன். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சத்தம், அதே மாதிரி போன் வைப்ரேட் ஆகிறத நான் கவனிச்சேன். இதை ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணலன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம போனோட அந்த பேட்டரி இருக்குல்ல, பவர், அதை அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் போன் டவுன் ஆயிடுங்க. இதை தடுக்கணும்னா இருக்கு, அந்த ஆப்ஸுக்குள்ள போயிட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் போனோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். போனோட மெயின் கேமராலே நீங்க பீஸை பிடுங்கலாம். இந்த மாதிரி பிரசன்ட் ஹோல்ட், ஐ பட்டன், அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன், இந்த மாதிரி ஆன்ல இருந்தா உடனே இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைரக்டா போனோட செட்டிங்ஸ்குள்ள போகணும். சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன், இங்க 3 விஷயங்களை நீங்க பார்க்கணும். நோட்டிபிகேஷன், வைப்ரேஷன். ஸோ இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சரி பண்ணிங்க, சைலண்டா போடுங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் வைப்ரேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்க இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வைப்ரேஷன் இன்டென்சிட்டி, ஸோ இந்த மாதிரி இருந்தா அதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி எஃபெக்ட் அதெல்லாம் தேவையில்லை. சிஸ்டம் வைப்ரேஷன், வைப்ரேஷன் இன்டென்சிட்டி, இது ரெண்டும் முக்கியங்க. 2 இல்ல 3 முக்கியம். இதை நீங்க முதல்ல சரி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஆப்ல போயிட்டு சரி பண்ணுங்க, செட்டிங்ஸ்ல போயிட்டு சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.